நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, மே மாத ராசி பலன். மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் எல்லாம் மாற்றங்கள் நிகழ்கிறது. குறிப்பாக இந்த மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது. இந்த மே மாதத்தில் ஃபஸ்ட்டு விஷயமே, நல்ல விஷயமே, குரு பெயர்ச்சி நடக்குது. அதோட கூட இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறதோட கூட முதல் 15 நாட்கள் சூரியன் உச்சமாக இருக்க போகிறாரு. அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 நாட்கள் ரிஷப ராசியில் சுக்கிரனோடு இணைகிறார். சூரியன் சுக்கிரன் இணைவு. இது பொருளாதார அடிப்படையில் குடும்பமாக இருக்கட்டும், அல்லது பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நாட்டினுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், விலைவாசியாக இருக்கட்டும். மெயினாக விலைவாசியை கூட நம்ம சொல்லலாம். தங்கம், வெள்ளி, அத்தியாவசிய பொருட்கள். அத்தியாவசிய பொருட்கள்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஆயில் ப்ராடக்டாக இருக்கலாம். அதே போல் அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய அரிசி, உப்பு, புளி, மிளகா, அது மாதிரி அடிப்படை தேவைகள், இது எல்லாமே கட்டுக்குள் வந்துவிடும். மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ பொருளாதாரம் இப்போ ரொம்ப நமக்கு டஃப்பாக இருக்குது, ஃபண்டு டைட்டாக இருக்குது, ஃபண்டு ரொம்ப மோசமாக இருக்குது, டிரான்சாக்ஷனே இல்லாமல் இருக்குது, லாபம் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த பொருளாதார ஒரு நிலை சரியில்லாமல் இருக்குமே. ஆனால் இந்த மே மாதம் அந்த பொருளாதார அமைப்பு கட்டுக்குள் வந்துவிடும். மெயினாக பணத்தட்டுப்பாடுகள் விலகும், ஃபண்டு ஃப்ளோ இருக்கும். கவலையப்படாதீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், 12 ராசி அன்பர்களுக்குமே ஃபண்டு ஃப்ளோ இருக்க போகுது, பணப்புழக்கம் இருக்க போகுது. அதோட கூட நிறைய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள். அரசியலில் ஒரு அதிசயமே இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு அதிசயம் நிகழப்போகுது. அரசியலில் பெரிய அதிசயம் ஒன்று நிகழப்போகுது. அதே போல் நிறைய அன்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள், மெயின் அதுதான். அந்த ரெஸ்பான்சிபிள் போஸ்டிங், இதெல்லாம் புதிய பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது. அதே போல் ப்ரமோஷன்ஸு, பதவி உயர்வுகள், இன்னும் சொல்லப்போனால் பேர் புகழ் கூடும். உங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த 2 கிரகமும் மீன ராசியில் உட்காந்துட்டு இருக்கு. இதனால் உங்களுக்கு மனசுக்குள்ள பயம் இருக்கும், ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். நமக்கு இது நடக்குமா, நாம் ஜெயிப்போமா, நம்மளால் முடியுமா, ஒரு வேரியேஷன்ஸ், ஒரு ஃபியர்னஸ், ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதற்கு காரணம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை. ஆனால் பாருங்க, இந்த மே மாதத்தில் அந்த சனி செவ்வாய் சேர்க்கையே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க போகுது. ஒரு பலமாக, யானை பலமாக இருந்து உங்களை வாழ வைக்க போகுது. அதனால தான் இந்த ஒரு சேஞ்சஸ், ஒரு அதிசயம் நடக்க போகுது, ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. வாருங்கள் பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசிக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் எல்லா அதிர்ஷ்டங்களையும் தருகிறார். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் யாரும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அதை மீறி யாராவது, இல்லை சாமி நீங்கள் நல்லதாக சொல்கிறீங்க, ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்வீர்களே, ஆனால் அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு. அப்போ உங்கள் ஜாதகம் தான் சரியில்லை. அப்போ அதை நீங்கள் சரி பண்ணிக்க வேண்டியது தான். ஆனால் மேஷ ராசி அன்பர்களே, யாரும் குறப்படணும்னு அவசியம் இல்லை. 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானபதி சூரியன் மேஷ ராசியில் உட்கார்ந்துருக்காரு, உச்சம் பெற்று விளங்குகிறார். வீடு கொடுத்த செவ்வாய் ராசிக்கு 2-12 உட்கார்ந்துருக்காரு. அவரும் நல்ல நிலைமையில. சனி செவ்வாய் சேர்க்கை, அதை தான் நான் பதிவில் ஓப்பனிங்கில் சொன்னேன். சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. அப்போ வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திக்கிற மேஷராசி அன்பர்களே, ஏதோ ஒரு யுத்தம் நடக்குது. உங்கள் குடும்பத்திலையா இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையா இருக்கலாம். ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டம், ஏதோ ஒரு எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கீங்க. வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, பழகிற இடத்துல, குடும்பத்தில் ஒரு யுத்தம் அடுத்து யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கு.
அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு. ஒன்று நேரடியாக வரும், இல்லைனா இதுக்கு யார் காரணம்னு தெரியலையே மறைமுகமாக இருக்கும். எதிரி ரெண்டு வகை தானே. ஒன்று நேரடியாக வந்து நான் தாண்டா எதிரி, நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னுமா. அப்படின்லாம் முன்னாடி நீ சூப்பராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உனக்கு செய்வேனா, நடா நீ இப்படி பண்ணிட்டேன் பின்னாடி வந்து செய்வான். ரெண்டு வகை தான். அப்போ எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம். மெயினாக உங்களுடைய கோபதாபங்கள், டென்ஷன் ஆகிறது, பதட்டம் அடைகிறது, இதனால் வரக்கூடிய துன்பங்கள். நிச்சயமாக கவலை வேண்டாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். வருமானம் நல்லா இருக்க போது. மெயினாக இந்த கிரக மாற்றங்கள், சூரியன் உச்சம் பெறுவது, சுக்கிரனோட சேரக்கூடிய காலங்கள், குரு பயிற்சி நடக்கிறது, அங்கே ராசிக்கு 12வது வீட்டில் சனி செவ்வாய் சேர்ந்திருக்கிறது. இது இந்த கிரகங்கள் மேலே இருக்கக்கூடிய 4 ராசி கட்டத்திலையும் கிரகங்கள் இருப்பது சிறப்பு. 1, 2, 3, 12. அப்போ இந்த வரிசையாக லாபஸ்தானத்திலிருந்து கும்பத்திலிருந்து மிதுனம் வரை வரிசையாக உங்களுக்கு கிரகங்கள் இருப்பது சிறப்பு. அப்போ நிச்சயமாக மேஷ ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், நன்மைகளை ஏற்படுத்தும். இன்னும் சொல்லப்போனால் மேஷராசி அன்பர்களே, மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் கஷ்டங்கள், கடன் சுமைகள் இருக்குமே. ஆனால் அந்த கடன் சுமைகள் விலகும். என்னால் வட்டி கட்ட முடியல சாமி, என்னால் லோன் அடைக்க முடியல, அந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த கடன் சுமைகள் குறையும். அதோட கூட இல்லை, இந்த செவ்வாய் சூரியன் வந்து எப்போ அங்கே சேர்க்கை ஏற்படுகிறதோ, செவ்வாயும் மேஷராசியில் வந்து ஆட்சி பலம் பெற போகிறார். நிறைய பேருக்கு புதிய பதவிகள் கிடைக்க போகுது. அரசியல் நண்பர்களுக்கு ஒரு இனிய நற்செய்தி, பெரிய அதிசயங்கள் நிகழப்போகுது. எல்லாருக்குமே மேஷராசியாக இருப்பார்களே ஆனால் அதிர்ஷ்டம் உண்டு. அப்போ நம்ம பேர் அங்கே லிஸ்டில் வருமா, நம்ம பேர் வந்து ராசியில் இருக்குமா, ஜெயிக்கிற இடத்துல நாம் இருப்போமா, இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே. ஆனால் மேஷராசி நண்பர்களே, அரசியல் நண்பர்களுக்கு அதிசயம் காத்திருக்கிறது, ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது, வெற்றி உண்டு. அதே போல் உங்கள் பிஸ்னஸில், தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும். அதோடு கூட மேஷ ராசி அன்பர்களே, செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினால் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அல்லது இடதோஷங்கள் இருக்குமே. ஆனால் இடதோஷமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின இடம் சாமி இப்படி போகுது அப்படி போகுது, இல்லை நல்லா பிஸ்னஸ் இடமா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இடதோஷங்கள் இருந்தாலும் அவை விலகும். செவ்வாய் ஆட்சி பலம் பெறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி, சகோதரிகளிடத்தில் நல்ல பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். மெயினாக குடும்ப கஷ்டம், வறுமை நீங்கும், வருமானம் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்க போது, நல்ல வேலை கிடைக்க போகுது. குறிப்பாக ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய குரு நல்ல ஸ்தானத்துக்கு வர்றதனால் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ மேஷ ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் உங்களை வாழ வைக்கும் மே மாதமாக அமைகிறது.